ஒரு படம் பார்த்த மாதிரியே இல்லை. ஒரு 4-5 படத்தை ஒட்டுக்கா பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட படம் தான் இந்த கான் சிட்டி. அப்படி தான் தெரியுது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த லக்கி பாஸ்கர், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், டாக்டரு, கோலமாவு கோகிலா அப்படின்ட்டு இந்த எல்லா பட சாயலும் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த அதே கதை, அதே பிளாட்டு, அதே ரெஃபரன்சஸ்ஸு, அதே ஸ்கேமு, இதை வச்சு தான் இந்த படத்தை வந்து மொத்தமாக நகர்த்தியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்குது இந்த படம். அதுவும் இந்த படம் கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் இருந்து உள்ள 4 பேர், அர்ஜுன் தாஸ், ஆனா பென்னு, வடிவுகரசி மேம், யோகி பாபு, இவங்க 4 பேருமே வாழ்க்கையில் எப்படியாவது செட்டில் ஆகணும்ட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்கேம் பண்ணுறாங்க. இவங்க பண்ணி இன்டர் கனெக்டடாக ஒரு வில்லன் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்காக ஒரு ஸ்கேம் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க 4 பேரும் வந்து ஒரு பெரிய ஸ்கேமாக ஒன்று பண்ணிட்டு, இந்த சதுரங்க வேட்டையில் வர மாதிரி பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இந்த பட கதை. ஸோ இதனால இந்த படம் வந்து என்ன நல்லா இல்லையா, போர் அடிக்குதா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் இல்லவே இல்லை. படம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக, நல்ல போர் அடிக்காமல் ஒரு 2.25 ஹவர் வந்து அசால்ட்டாக போயிடுது. இதில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ கொஞ்சம் காமெடி வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. சில இடத்துல காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸோட இந்த ரஜினி ரெஃபரன்ஸு அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி இந்த செகண்ட் ஹாஃபில் உள்ள காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் இந்த வடிவுகரசி மேடமுக்கும் இந்த யோகி பாபுக்கும் வந்து உள்ளே வந்து ஒரு காமெடி கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அது வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ், ஒரு மெயின் ஆங்கர் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து நல்ல போர் அடிக்காமல் போயிடுது. லாஜிக்லாம் இந்த படத்தில் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லாஜிக்கே பார்க்காம எனக்கு வந்து ஒரு 2.5 ஹவர் என்டர்டெயின் பண்ணணும்னா இந்த படத்தை வந்து ஜாலியாக பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற தமிழ் சினிமா அப்படி தானே ஆயிடுச்சு. லாஜிக்கே இல்லாமல் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணால் போதும், படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வேணால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். போர் அடிக்காமல் நல்ல வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம்.